எல்லாரும் சொல்லுங்க, அன்ஆன்சர்ட் ப்ரேயருக்கு ஃபோர்த் பர்சனுடைய என்ட்ரி இன்றைக்கு உண்டாக போகுது. இதை நான் இன்னைக்கு பார்க்க போறேன். ஹல்லேலூயா. நல்லவர். அவர் வாசல்களில் துதிகளோடும் அவர் பிரகாரங்களில் மகிழ்ச்சியோடும் தேவனை ஆராதிங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆமென். மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சிக்கு நான் எங்கே போக அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு தாட் ஓடும் பாருங்க. ஓடுதா? சரியாக தான் சொல்கிறேன்னா, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன் அப்படின்னு எழுதியிருக்குது. அவுட் ஆஃப் காட் அது என்னமும் நடந்துட்டு போகுது. எல்லோரும் சொல்லுங்கள், தேவனுக்கு வெளியில் என்னமும் நடந்துட்டு போகுது. அது என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிறது இல்லை. தேவனுக்குள்ள கர்த்தருக்குள்ள என் வாழ்க்கை என்ன நடக்குதோ அதுதான் இனி என் வாழ்க்கையில் வெளியரங்கமாக போகுது. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே என் வாழ்க்கை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி தான் என் வாழ்க்கை வெளியில் நடக்க போகுது. கிறிஸ்துவுக்குள்ளே என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதை சொல்லணும் பாருங்க. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், இப்போ என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி தாவீது தனக்கு தானே கேட்டுக்கிறானாம் பாருங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளை பார்க்கும்போது சொல்லணும் பாருங்க, என்னாச்சு இப்போ உனக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி ஃபீல் பண்ணுற, ஏன் இப்படி இருக்கிற, அப்படி இருக்காத, அவரை உயர்த்து, அவரை போற்று. ஆக்சுவலி இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்பதாக ஒரு 5 minutes நான் சும்மா அப்படியே ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் என் வாயில் சில வார்த்தைகளை வைத்தார். அது என்ன அப்படின்னா, அவர் எண்ணிலும் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்கள், அவர் எண்ணிலும் பெரியவர். ஏன் நம்மளுக்கு சோர்வு வருது அப்படின்னு சொன்னால், அவரை விட நம்ம ரொம்ப பெரிய ஆளுன்னு யோசிக்கிறோம். என்னாலேயே முடியலை, அவரால் எப்படி முடியும் அப்படின்னு யோசிக்கிறதுனால தான் சோர்வு வருது பாருங்க. அப்போ நம்ம ஆத்மாவுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்குது, இல்லைப்பா அவர் எண்ணிலும் பெரியவர். ஹல்லேலூயா. என் சிச்சுவேஷன்ஸை விட பெரியவர், என் குடும்பத்திலும் அவர் பெரியவர், உலகத்தில் இருக்கும் எவனை காட்டிலும் அவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி அவரை போற்றும் போது, அவரை உயர்த்தும் பொழுது, அதை சந்தோஷமாய் சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகுது, அது அப்படியே வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்குது பாருங்க. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த நாளில் இயேசு பெரியவர் என்பதை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, நீங்கள் ருசித்து பார்க்க போகிறீங்க. உங்களை விட அவர் பெரியவர் அப்படிங்கிறத அவர் நிரூபித்து காட்ட போகிறார். உங்களிலும் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், என்னை விட, என் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை விட, செய்ய திராணி உள்ள எந்த ஆட்களை விட அவர் ரொம்ப பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். Glory to be the living God. எக்ஸலண்ட்டான டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆமென். பல திருப்பு முனை காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. சில டேர்னிங் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு உண்டாக போகுது. சில பிரேக் த்ரூஸ் உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க போகுது. ஆமென். ரிசீவ் பண்ணுறீங்களா? பாருங்கள், ரீசன்ட் டேஸில் நான் சில தேவ மனிதர்களுடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்கும் பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன் இவங்க பேசின வார்த்தையே திரும்ப திரும்ப பேசுகிறாங்க, சொன்ன காரியத்தையே எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, ஏதாவது புதுசாக சொல்லலாமே அப்படின்லாம் எனக்குள்ளே தோணுச்சு பாருங்கள். ஏன்னா நான் அப்படி அதை விரும்புவேன், புதுசாக ஜனங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்புவேன். அப்போ அவங்கள வாட்ச் பண்ணும் பொழுது பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, ஆனால் கூட சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. விசுவாசத்தை போதிக்கிறதா இருந்தால் விசுவாசத்தையே திரும்ப திரும்ப போதிக்கிறாங்க, கிருபையை போதிக்கிறதா இருந்தால் கிருபையே திரும்ப திரும்ப போதிக்கிறாங்க, ப்ராஸ்பரிட்டியை போதிக்கிறதா இருந்தால் ப்ராஸ்பரிட்டியே திரும்ப திரும்ப போதிக்கிறாங்களே. ஏன் இதை பண்ணுறாங்க? புதுசாக நிறைய இருக்குதே, அதெல்லாம் ஏன் அவங்கள சொல்ல மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் பாருங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நண்பர், ரீசன்ட் டேஸில் என்னோட பழக்கமாக இருக்கிற ஒரு நண்பர்கிட்ட உட்காந்து பேசும் பொழுது ஒரு 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 ஹாஸ்பிட்டலைஸ்டான ஒரு பேபியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நல்லா ஆயிடுச்சு, அந்த குழந்தை ரொம்ப சூப்பராகிடுச்சு. பிறந்து ஒரு 2 நாளில் ஏதோ ஒரு வீக்னஸ் இருந்துருக்குது. ஸோ அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது அவர் நம்மளுடைய மெசேஜெல்லாம் ஃபாலோ பண்ணுற ஆள், சரியா, நம்முடைய போதகங்களை கேட்குற ஆள், இந்த மாதிரி நல்ல சத்தியங்களை போதிக்கிற சில போதகர்களுடைய ஃபாலோவர் பாருங்கள், அதெல்லாம் உட்காந்து அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் சொல்லும் போது இப்படி சொன்னார், சில விஷயங்கள் இப்படி தேவன் அனுமதிக்கிறார்ல அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக போச்சு.
எந்த வசனத்தின் அடிப்படையில்னா இப்படி சொல்கிறீங்க? தேவன் இதை அனுமதிக்கிறார், சிக்னஸை வந்து தேவன் அனுமதிக்கிறார், மரணங்களை தேவன் அனுமதிக்கிறார், வியாதியை தேவன் அனுமதிக்கிறார்னு எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? எந்த வசனத்தை வச்சு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? அப்படிங்கும்போது அவன் பிரதரால் சரியாக பதில் சொல்ல முடியல. அப்போது நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன், போட்ட அடித்தளத்தை மறுபடி அவங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் நல்லவர்னே, அவரிடத்துல எந்த தீமையும் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அதில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை, வேற்றுமையின் நிழலும் இல்லை அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. இயேசு தான் நம்முடைய ரோல் மாடலாக இருக்கிறாரு. இப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்து யாருக்காவது எதையாவது கொடுத்துருந்தாருன்னா அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவர் யாருக்குமே இறங்கி வந்து வியாதியை கொடுக்கல, பலவீனத்தை கொடுக்கல, அதற்கு மாறாக அதை எதிர்த்து நிற்கிறாரு. அப்போது ஒரு கேள்வி எழும்பவில்லையா நமக்கு? பிதாவானவர் ஒரு விஷயத்தை செய்ய அதை பிதா அனுமதித்திருக்க இயேசு வந்து அதுக்கு முரணாக எதுவும் வேலை செய்கிறாரா அப்படின்னு சொல்லி லாசருடைய மரணத்தை நான் சொன்னேன். லாசருவை தேவன் வந்து மரணத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்றால் அப்படின்னா இயேசு வந்து ஏன் உயிரோடு எழுப்பணும்? அப்போ பிதாவுக்கும் இயேசுக்கும் எதுவும் கான்ட்ரவர்சியாக எதுவும் இருக்குதா? ஆனால் வேதம் அப்படி சொல்லலையே. நாங்கள் 3 பேரும் ஒன்றா இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர், பிதா, இயேசு, 3 ஒன்றா இருக்கிறோம், ஒன்றா சிந்திக்கிறோம், ஒரே காரியத்தை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு தானே வேதம் சொல்லுது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடாக எப்படி செய்ய முடியும்? அவர் எதுக்கு உயிரோடு எழுப்பி விடணும்? அப்போது பிதாவினுடைய குணாதிசயங்கள் என்ன, பிதா எப்படி இருக்கிறாருங்கிறத காட்டுறதுக்காக தான் இயேசுவே வந்திருக்கிறாரு. வந்திருக்கும் பொழுது அப்போ முரணாக எப்படி பண்ண முடியும்? ஆக அப்படின்னு சொல்லி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். மரணத்திற்கோ வியாதிக்கோ பலவீனத்திற்கோ தரித்திரத்திற்கோ தேவன் காரணர் அல்ல அப்படின்னு ஆணித்தரமாக அந்த இடத்துல சொன்ன பாருங்க. சொல்லும் போது தான் எனக்கு தோணுச்சு, இந்த போதகர்கள்லாம் ஏன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னா, சில காரியங்கள் நம்ம இருதயத்திற்குள்ளே புறையோடி போய் கிடக்குது பாருங்க. சில காரியங்கள் எப்படி இருக்குதுன்னா, பழைய பிரசங்கம், சூழல் சொல்லி கொடுத்த பிரசங்கம், நம்ம ஒரு சிலரை உயிருக்கு உயிராக நேசித்தவங்க சொல்லி கொடுத்த தத்துவங்கள், வாட்ஸ்அப் செய்திகள், ஃபேஸ்புக்குடைய செய்திகள், இதெல்லாம் என்ன ஆகிருதுன்னா போய் ஸ்டோர் ஆகி போய் உட்காந்துருக்கு பாருங்க. அதனால தான் அவங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஏன்னா சொல்லி 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 இருதயத்தில் இந்த வார்த்தையை பதிய வைக்கிறாங்க அப்படிங்கிறது புரிய வந்தது பாருங்க. அப்போ சொல்லறையே திரும்ப சொன்னால் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் உங்களுக்கு மறுபடியும் சொன்னதையே ஒரு விஷயத்த சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஏமேன் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். சில பேஸை திரும்ப திரும்ப போட வேண்டியது அவசியமாக இருக்குது. புதிய புதிய வெளிச்சங்கள், புதிய புதிய வெளிப்பாடுகள் வர்றது நல்லது. ஆனால் அதனால தான் பெரிய மாற்றம் வருது அப்படிங்கிறது கிடையாது பாருங்க. போட்ட அடிஸ்தானத்தை திரும்ப எட்டி பார்த்தாலே போதும், வாழ்க்கை சூப்பராயிரும். ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் நல்லவர் அல்ல, ஏதோ ஒரு தீமை நடக்கும் பொழுது ஏண்டவரே இதை நீங்கள் அனுமதிச்சிங்க, ஏண்டவரே இன்னும் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி எழும்புதுன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் கெட்டவர்னு ஏதோ ஒரு பிசாசு நம்மளுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணி விட்டுருக்குது பாருங்க. விதவிதமான கேள்விகள் இருக்குது. ஏண்டவரே இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி என்ன அர்த்தம்னா, கர்த்தர் ஏதோ இதை அனுமதிச்சுட்டாரு, கர்த்தர் தான் ஏதோ இதை செஞ்சிட்டு இருக்கிறாரு, இந்த தீமைக்கு அவர் காரணங்கிறத ஏதோ ஒரு ரீதியில் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்பி தொலைச்சிருந்தோம் பாருங்க. அப்போ அதை அந்த அடிஸ்தானத்தை திரும்ப அந்த தப்பான அஸ்திபாரத்தை மறுபடி களைஞ்சு தூக்கி போட்டு மறுபடி சரியான ஒரு அஸ்திபாரத்தை போட வேண்டியிருக்குது. பரவாயில்ல, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக ஆகிட்டே இருக்க 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 மேலே நம்ம எவ்வளோ எழுப்புகிறோமோ, எவ்வளோ உயரம் எழுப்புகிறோமோ அது இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்க போதே தவிர அது உடஞ்சி விழாது. ஸோ இந்த பேஸை நம்ம திரும்ப போட வேண்டியது அவசியமாக இருக்குது. அது என்ன பிரதர் பேஸ் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கர்த்தர் நல்லவர். என் வாழ்க்கையில் நடக்கிற எந்த தீமைக்கும் அவர் காரணர் அல்ல. தீமைன்னா என்னன்னு முதல்ல புரிய வைக்க வேண்டியிருக்கு பாருங்க. ஐயோ, எவ்வளவோ ஃபார்வர்ட் ஆகி முன்னாடி வந்துடலான்னு பார்த்தா சில காரியங்கள் என்ன ஆகிருது, பின்னாடி இழுத்து கொண்டு போயிடுது பாருங்க. அது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்திற்காக தேவன் இதை செய்திருக்கிறார் அப்படின்னு தீமைன்னு உலகமே சொல்ற காரியத்தை கூட இவங்க நன்மை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பலவீனத்தையும் நோயையும் தரித்திரத்தையும் ஏதோ ஒரு ரீதியில் என்ன பண்ணிடுறாங்க, தீமை அப்படிங்கிற காரியத்தை ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு நன்மைக்கு அப்படின்னு. கிடையாது கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, தீமை என்பது தீமை தான். உங்களுக்கு தீமைனா என்னங்கிறது ரொம்ப நல்லா தெரியணும் அப்படின்னு சொன்னால் உபாகமத்தில் சொல்லியிருக்கிற சாபத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீமைனா என்னங்கிறது தெரியும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவும் இருக்குன்னா அது தீமை. ஆமாம்,
ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க வாய்க்க மாட்டுக்கு அப்படின்னா அது தீமை. உங்கள் சரீரம் பலவீனப்பட்டு போகுதுன்னா அது தீமை. உங்கள் சரீரம் உங்களுக்கான வேலையை உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா அது என்னவா? தீமை. பெருக்கத்திற்குள்ளே போயிட்டே இருக்கணும். வர வர விரித்தடைந்து மகா பெரியவனாவான் அப்படிங்கிறது தான் நன்மை. பாருங்க, வர வர சிறுகி கழுத போடானா அப்படின்னா, வர வர மாமியா கழுத போடானா அப்படிங்கிறது என்னவா? தீமை. பாருங்க, ஒரு மாதத்திற்கும் இன்னொரு மாதத்திற்கும் உங்களுடைய இன்கம் பெருகி இருக்கணும். பெருகலைன்னா நீங்கள் தீமையில் வேறு கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏமேன். வெரி சிம்பிள். நான் உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் புதுசாலாம் சொல்லலை. இன்றைக்கி சாதாரண ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கான தீர்க்க தரிசன வசனம் இருக்குது. அதை நீங்கள் சொல்லாமல் விட போகிறதில்ல. ஒவ்வொருத்தர் பேர்லையும் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த அஸ்திவாரத்தை நீங்கள் திரும்ப சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்கள், எத்தனை பேர் இருக்கிற இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க. ஏமேன். இருக்கிற இந்த நிலையில் இருந்து கர்த்தர் ஏதோ ஒரு நிலையில் வைத்திருக்கிறார், நல்லது. ஆனால் இது கிடையாது, அடுத்த நிலைக்கு நான் போகணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்படி விரும்பினா மட்டும் இதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை பிரதர், இதுவே எனக்கு போதும், நான் இப்படியே போயிடுறேன் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். ஆனால் இது இல்லை ஆண்டவரே, நான் எதிர்பார்த்தது வேற, எனக்கு நடந்துட்டு இருக்கிறது வேற, அல்லது நான் எதிர்பார்த்த நிலை இன்னும் நான் எட்டவில்லை அப்படின்னு எத்தனை பேர் யோசிக்கிறீங்களோ நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கிறீங்க. ஏமே சம்திங் இன்னைக்கு ஏதோ நடந்தே ஆகும். ஏமே ஹல்லேலூயா. இப்படியே போகக்கூடாது. எல்லோரும் சொல்லுங்கள், இப்படி போகக்கூடாது. அந்த அந்த வெறியோடு உட்காருங்க. இன்றைக்கு அந்த அந்த ஒரு சின்ன விசுவாசம் போதும். பாருங்கள், ஏன்னா இன்றைக்கி ஒரு கூகுள் மீட்லேயோ ஒரு யூடியூப்லேயோ நான் உட்கார்றேன் அப்படின்னு சொன்னால் இது ஏதோ ஒரு வழக்கமான ஒரு விஷயமா இல்லாமல் இன்றைக்கி சம்திங் ஏதோ என் வாழ்க்கையில் நடக்கணும். பாருங்கள், வழக்கமாக பண்ணுற ஒரு வேலையாக இருக்கலாம், வழக்கமாகவே நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு வேலையாக கூட இருக்கலாம். நான் சொல்கிறது யூடியூப்பில் நீங்கள் இப்போ பார்க்குறதோ அல்லது கூகுள் மீட்டில் இப்போ உட்கார்ந்துருக்கிறதோ மட்டுமல்ல, வழக்கமாக நீங்கள் செய்கிற எந்த வேலையாகவும் இருக்கலாம். பாருங்கள், ஒரு எதிர்பார்ப்போடு தான் நீங்கள் போய் உட்காரணும். முருதைக்காய் வழக்கமாக போய் உட்கார்ற ஒரு இடம்தான், அதே காவலாளி தான், அதே வேலை தான். ஆனால் வழக்கமாக தான் செஞ்சிட்டு இருந்தால் கூட அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் போகும்போது பார்த்தா வழக்கமான ஒரு வேலை தான், ஆனால் அவனுக்கு வழக்கமான ஒரு நாளாக அது அமையலை, அவனுக்கு வேற ஒரு நாளாக அமைஞ்சுது. ஏமே நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் வழக்கமாக இதை கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம், வழக்கமாக ஒரு கூகுள் மீட்டில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு வழக்கத்திற்கு மாறான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஹல்லேலூயா. அவனும் வழக்கம் போல தான் போய் உட்கார்றான். பாருங்க, அந்த ராஜா சமூகத்தில் போய் உட்கார்றான், அந்த அரண்மனை வாசலில் போய் உட்கார்றான். ஆனால் அந்த இரவில் ராஜாவினுடைய தூக்கம் கெடுக்கப்படுது. பார்த்தா இவன் பொசிஷனே மாறுது. ஹல்லேலூயா. அவன் இருப்பிடம் மாறுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் இருப்பிடம் மாறப்போகுது. ஹல்லேலூயா. வழக்கமாக நீங்கள் செய்துட்ருக்கிற வேலையாக இருக்கலாம், வழக்கமாக ஃபாலோ பண்ணுற விஷயமா இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு வழக்கத்திற்கு மாறாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் சம்பவிக்க போகுது. ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணுறீங்களா? எல்லாம் கையை தட்டி ஆரவாரப்படுத்தி விசில் அடித்து தூக்கியிருக்க வேண்டாமா? வழக்கமாகவே ப்ரேயர் பண்ணுறான், வழக்கமாக ப்ரேயர் பண்ணுறான் தானியேல். வழக்கம் போல தான் சில காரியங்களை செய்கிறான் பாருங்க. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, அந்த நாள் அவனுக்கு வழக்கமான நாளாக இல்லை, அவன் உயர்த்தப்படுகிற ஒரு நாளாய் அது அமைஞ்சது. பாருங்க, ஹாராபா ஷாந்தாலாபா ரகமாடா ரதாலபா. அது வரைக்கும் பார்த்தா அவன் ஒரு சிட்டிக்கு அதிகாரியாக இருந்துகிட்டு இருக்கிறான், வழக்கமான ப்ரேயர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நடக்கிறது என்ன நடக்குதுன்னா, மாகாணங்களுக்கு அதிபதியாக உயர்த்தப்படுறான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும் பொழுதும் அவன் வழக்கமான காரியத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், வழக்கமான காரியத்தை தான் பண்ணிட்டு இருக்கிறான். அன்னைக்கு வழக்கத்திற்கு மாறாய் அவன் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்தது. நீங்கள் வழக்கம் போல சில காரியங்களை பண்ணுங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறேன், வழக்கத்திற்கு மாறாய் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏமே சில ப்ரொமோஷன்ஸ் உங்கள் கையில் வரப்போகுது. ஏமே சில அதிகாரங்கள் உங்கள் கையில் கொடுக்கப்பட போகுது. அதிகாரங்கள் உங்கள் கையில் கொடுக்கப்பட போகுது. சில மாறுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுது. ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். எத்தனையோ இரவுகள் யாக்கோபு படுத்திருக்கலாம் பாருங்க, எத்தனையோ இரவுகள் யாக்கோபு தூங்கி எந்திரிச்சிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு படுக்க வேற. ஏமே அன்றைக்கு இன்னைக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆனால் ஆவியானவர் உந்தி தள்ளிட்டு இருக்கிறார். சில அஸ்திபாரங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குது, திரும்ப போட வேண்டியிருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் டைம் தான். எந்த விஷயத்தில் நீங்கள் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நீங்கள் அனுபவிக்கணும்னு விரும்புகிறீங்களோ
அதில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த விதத்தில் தேவன் அதில் ஏதோ ஒன்று நல்லவர் அல்ல அப்படிங்கிறத எங்கேயோ உள்ளுக்குள்ளே இருதயம் புறையோடி போய் ஒட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்க. இன்றைக்கி அதை தோண்டி தூக்கி வெளியில் எறிவோம். இன்றைக்கே அதில் கர்த்தர் நல்லவருங்கிறத நீங்கள் அனுபவிப்பீங்க. அது உங்களுடைய ஃபினான்ஷியலாக இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலியாக இருக்கலாம். கர்த்தர் ஏன் இப்படி அனுமதிச்சிருக்கிறார் இவளை, கர்த்தர் ஏன் இந்த மனுஷனை இப்படி அனுமதிச்சிருக்கிறாரு, கர்த்தர் ஏன் இப்படி கொடுத்துட்டாரு இப்படின்னு கர்த்தரை கொடுத்து இப்படி ஏன் பிள்ளைகளை கொடுத்தாரு, இப்படி ஏன் சொந்தங்களை கொடுத்தாரு, இப்படி ஒரு வீட்டை கொடுத்தாரு, இப்படியெல்லாம் ஒரு புலம்பல் இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் பிசாசு உங்களுக்குள்ளே விதைச்சிருக்கிறது. தேவ பிரசங்கத்தின் மூலியமாகவே அப்படிலாம் விதைச்சி வச்சுருப்பான் பாருங்கள் தவறான சில காரியங்கள். இன்றைக்கு அதெல்லாம் பிரேக் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். எனக்கு கணவனை கொடுத்துருக்கிற கர்த்தர் நல்லவர், எனக்கு மனைவியை கொடுத்துருக்கிற கர்த்தர் நல்லவர், எனக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிற கர்த்தர் நல்லவர். Glory to be the living God. Glory to be the living God. ஆமென். பெரிய மாற்றங்களை நீங்கள் அந்த விஷயத்தில் பார்க்க போகிறீங்க. எனக்கு வேலையை கொடுத்த கர்த்தர் நல்லவர், எனக்கு இதுவரைக்கும் சம்பளத்தை கொடுத்த கர்த்தர் நல்லவர், எனக்கு இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். என் வாழ்க்கையில் நடந்த எந்த தீமைக்கும் பொருளாதார குறைபாடுகளுக்கு தேவன் காரணர் அல்ல. ஆமென். என் வாழ்க்கையில் நடந்த நடந்து கொண்டிருக்கிற குறைபாடுகளுக்கு தேவன் காரணர் அல்ல. எல்லாம் சொல்லுங்கள், தேவன் காரணர் அல்ல. Glory to be the living God. Glory to be the living God. Thank you Holy Spirit. நான் சொல்கிறேன், எதெல்லாம் நீங்கள் கர்த்தர் நல்லவர் நீங்கள் அறிக்கை செய்தீங்களோ இன்றைக்கே அதை எல்லாவற்றிலும் அது கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க போகிறீங்க. ஏமே நீங்கள் டேஸ்ட்ஃபுல்லான காரியத்தை செய்ய போகிறீங்க. பாருங்கள், இந்த வேதத்தை நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் வார்த்தைக்குள்ளே போகலை. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யுங்கிறதுனால நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், சில அற்புதங்களை எடுத்து வாசி அப்படின்னு சொன்னார், சில பிரேக் த்ரூ சம்பவங்களை எடுத்து வாசி அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போது நான் காடைகள் வந்த அந்த சம்பவம், சமரியாவில் 24 ஹவர்ஸில் நடந்த அந்த கிரேட் மிராக்கிள், பேதுருக்கு தேவன் மீன் பிடித்த விஷயங்கள், இதெல்லாம் வாசித்தேன் பாருங்கள். வாசிக்கும் போது ஆவியானவர் சொன்னார், இதெல்லாம் பைபிளில் இனி இருக்கக்கூடாது, இதெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் இருக்கணும், இனி நீ பைபிளில் இருந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது, உன் வாழ்க்கையிலேருந்து நீ பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னாரு. எனக்கு டக்குன்னு புரியலை பாருங்கள். நம்ம கொஞ்சம் மரமண்டா தானே, எதுவுமே டக்குன்னு ஒரு தடவை சொன்னால் புரியறதில்ல. இல்லை, திரும்ப அதை ஆண்டவர் எடுத்து சொன்னார். இந்த பைபிள் உள்ளவங்க, இந்த பைபிளில் எழுதியிருக்கிற சம்பவங்கள், யாக்கோபாக இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் நடந்ததை தானே எழுதி வச்சாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அதை எழுதி வச்சாங்க. இனி நீ உன் வாழ்க்கையில் நடந்ததை எழுதி வைப்ப. ஏமே நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறேன், இனி பைபிளில் இருக்கிற வசனம் அது பைபிளில் இருக்காது, அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இனி நீங்கள் பேசும்பொழுது உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எடுத்து பேசுவீங்க. ஐயோ, இதற்கெல்லாம் நீங்கள் வேற மாதிரி கொண்டாடி இருக்க வேண்டாமா இதெல்லாம்? இனி பைபிள் வசனத்தை எடுத்து பேசக்கூடாது, இனி என்ன பண்ணணும், வாழ்க்கையிலிருந்து எடுத்து காட்டி பிரசங்கம் பண்ணணும். பாருங்க, சுவிசேஷம் எப்படி சொல்லணும், பைபிள்ல இருந்து எடுத்து சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நல்லது. ஆனால் இனி உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எடுத்து காட்ட போகிறீங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் தான் அந்த நிருபங்கள் அப்படின்னு சொல்லுது. இப்போ நிருபங்களை வாசிக்கலாம், தப்பு இல்லை, வாசிக்கணும், கண்டிப்பாக வாசிக்கணும். ஆனால் நிருபம் பைபிளில் இருக்கக்கூடாது. நிருபம் என்ன ஆகணும், வாழ்க்கைக்கு வரணும். நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும், வாழ்க்கையிலிருந்து எடுத்து சொல்லணும். ஏமே நான் இதை வாஞ்சிக்கிறேன் டேடி, ஹல்லேலூயா, இதை ஒரு அபிஷேகமாக நான் பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இனி பைபிள் வசனங்களை எடுத்து பேசுறதை விட என் வாழ்க்கையிலிருந்து நான் எடுத்து பேசுறது அதிகமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I receive that anointing in the name of Jesus. யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் பெற்றுக்கோங்க. இனி பைபிள் வசனம் பைபிளில் இருக்காது, அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுது பைபிளில் இருந்து எடுத்து சொல்ல போகிறதில்ல, வாழ்க்கையிலிருந்து எடுத்து சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா. இதை நான் வாஞ்சிக்கிறேன். என்னோட தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் அதை நான் டிக்ளேர் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஸோ சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். ஆமென். என் பொருளாதாரத்தில் கர்த்தர் நல்லவர், என் குடும்பத்தில் கர்த்தர் நல்லவர், என் பிள்ளைகளில் கர்த்தர் நல்லவர், என் கர்ப்பத்தில் கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஏதோ ஒரு ரீதியில் இதை தேவன் ஏதோ ஒரு ரீதியில் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கட் பண்ணுங்க. இனி நான் அப்படி சொல்ல போகிறது இல்லை. என் தேவன்
நல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Holy Spirit. தேவனுடைய வார்த்தைக்கு நேரா போவோம். இயேசு சிலுவை மரணத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக கெத்சமனே தோட்டத்தில் அவர் ப்ரேயர் பண்ணுறார். 3 முறை போய் என்ன பண்ணுறாரு? ப்ரேயர் பண்ணுறாரு. இந்த 4 சுவிசேஷங்கள்லையும் அந்த சம்பவம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷங்களும் வெவ்வேறு கண்ணோட்டத்தில் அந்த சம்பவத்தை பார்த்து சொல்லுது. மேத்யூ ஒரு சைடில் இருந்து பார்த்து சொல்கிறாரு, மார்க் ஒரு சைடில் இருந்து பார்த்து சொல்கிறாரு, லூக்கா ஒரு சைடில் இருந்து பார்த்து சொல்கிறாரு, யோவான் ஒரு சைடில் இருந்து பார்த்து சொல்கிறார். இந்த 4 சுவிசேஷங்களையும் சொல்லப்பட்ட அந்த காரியம். மேத்யூ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த ப்ரேயரை பார்க்கும் பொழுது மேத்யூ 26 பாருங்கள். இந்த ப்ரேயருக்கு அவர் வைத்திருக்கிற பெயர் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சமயத்தை எனக்கு மாற்றி விட்டுருங்க, இந்த நேரத்தையே எடுத்துருங்களேன், இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே வேண்டாமே அப்படின்னு ஒரு ப்ரேயரை பண்ணுறதா என்ன பண்ணுறாரு மேத்யூ அதை சொல்கிறார். பாருங்க 42, 26, 42. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலொழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்புறம் இன்னொரு பேர் ஒன்று வைக்கிறாரு, இது பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்குற டைம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. ஒரு பார்வை பார்க்குறாரு, நோ ஆன்சர் ப்ரேயர் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வைக்கிறார். இயேசு ஜெபித்து பதில் வராத ஒரு ஜெபம் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாரு. இந்த டைமே எனக்கு பிடிக்கல, இந்த டைமை மாற்றிருங்க அப்படிங்கிற ஒரு ப்ரேயராக பண்ணார் அப்படின்னு சொல்கிறாரு. பாவிகளுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கப்பட்ட நேரம் அப்படின்னு சொல்கிறார். நோ ஆன்சர் அப்படின்னு வச்சுக்கிடுவோமா இந்த ப்ரேயருக்கு? மத்தேயு என்ன சொல்ல வராரு? நோ ஆன்சர், ப்ரேயருக்கு பதில் இல்லை அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு இந்த சிச்சுவேஷனுக்கு பெயர் வைக்கிறார். உங்களில் இப்போ நம்மளில் நிறைய பேருக்கு எப்படி இருக்க போகுது, எப்படி இருக்குது, நிறையா ப்ரேயர் எப்படி இருக்குது? நோ ஆன்சர் அப்படிங்கிற ஒரு ப்ரேயராக இருக்குது. கிரிட்டிசைஸுக்கு உண்டாகிற ஒரு நேரமாக இது இருக்குது. பாவிகளுடைய கையில் போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நம்மளை மேற்கொள்கிற மாதிரியான டைமாக இருக்குது. இந்த நேரம் எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு நேரமாக இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரேயர் நம்மளுக்குன்னு வச்சுருக்கிறோம். பார்த்தீங்களா, நம்மளுடைய ப்ரேயர்ஸ்க்கு சேம் தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? மத்தேயு ஒரு கண்ணோட்டத்தை பதிக்கிறார். ஓகே, இப்போ மார்க்கு ஒரு கண்ணோட்டத்தை பதிக்கிறார் பாரு. மார்க்கு 14 35வது வசனம் பாருங்கள். சற்று அப்புறம் போய் தரையில் விழுந்து, இந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போகக்கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்றார். சேம் இவரும் என்ன சொல்கிறாரு? இந்த ப்ரேயருக்கு எனக்கு ஆன்சர் வர்ற மாதிரி தெரியலை, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறார். 41வது வசனம் பாருங்கள். அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேலை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். இவரும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான பேர் தான் வைக்கிறார். நோ ஆன்சர் ப்ரேயர் டைம், இந்த டைம் எனக்கு பிடிக்கலை, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு கடினமான சூழலை குறித்து இவர் என்ன பண்ணுறாரு? ஒரு டிக்ளரை பண்ணுறார். இப்போ லூக்கா இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பேரை வைக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம். ப்ரேயர்ஸ், அன்ஆன்சர்டு ப்ரேயர்ஸ், இதெல்லாம் இன்றைக்கு ஆன்சரில் வந்து நிற்க போகுது. ஆமென். ரிசீவ் பண்ணுறீங்களா? காத்துருங்கள், முடிக்கிறதுக்குள்ளே ஆன்சரோடு தான் வெளியில் போக போகிறோம். ஆமென். முதல்ல நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு மீட்டிங் இதேமாரி கூகுள் மீட்லேயோ அல்லது யூடியூப்லேயோ அல்லது லைவில் ஏதோ ஒரு மீட்டிங்கில் போகும்போது ஏதோ கூப்பிட்றாங்க, போவோம், நல்லா பேசுவாப்பில் கேட்போம், 1 மணி நேரம் என்ன செய்ய, இப்படி வந்து உட்காருவோம். இப்படிலாம் தயவுசெய்து போயிடாதீங்க. சம்திங் இன்றைக்கி என் வாழ்க்கையில் பெருசாக நடந்தே ஆகணும் அப்படிங்கிற
முழு பிரயாசத்தோடு போங்க. அதுதான் ஃபெய்த் பாருங்க, அதுதான் விசுவாசம். ஏதோ வழக்கமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு போகாதீங்க. ஒவ்வொரு வழக்கமான விஷயத்தை நீங்கள் செய்யும் போதும் இதில் ஏதோ ஒன்று இன்றைக்கு என் வாழ்க்கையில் சம்பவிக்க போகுது அப்படின்னு ஒரு முழு நிச்சயத்தோடு நீங்கள் போங்க. தாவீது சாப்பாடு கொண்டு போகிற ஒரு வேலை தான் பாருங்கள். சாப்பாடு கொண்டு போகிற ஒரு வேலை. வழக்கமாக ஒரு யுத்தம் நடக்க போகுது, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அண்ணன்மாருக்கு சாப்பாடு கொண்டு போகிறது வழக்கம். அதே மாதிரி தான் சாப்பாடு கொண்டு போகிறான், வழக்கம் போல் செய்ய போகிறான் பாருங்க. ஆனால் உள்ளே போகும்போது தான் இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்றான் பாருங்க. வழக்கமாக செய்கிற வேலை கூட இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏமே ஹல்லேலூயா. பிலீவ் பண்ணுறீங்களா? கையை காலை ஆட்டி காமிங்க அப்படின்னா தான் தெரியும். இவர் லூக்கா இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு பேர் வைக்கிறாரு. என்ன பேர்னா லூக்கா 22:53 பாருங்க. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களோடு கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை, இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமா இருக்கிறது என்றார். இந்த சிச்சுவேஷனுக்கு இவர் வைக்கிற பெயர் என்னன்னா தி டைம் ஆஃப் டார்க்னஸ். ஏமே இவர் இப்படி ஒரு பெயர் வைக்கிறார், தி பவர் ஆஃப் டார்க்னஸ் வந்து மேற்கொள்கிற ஒரு நேரம் அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு, பேர் வைக்கிறாரு. இந்த பேருக்கு உள்ளதான் என்னெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால், இந்த வேர்வை துளிகள் எல்லாம், இரத்தங்கள் எல்லாம் என்ன வருது, வேர்வை நாளங்கள் வழியாக வெளியில் வர்ற ப்ரெஷர் டைம்லாம் இந்த டார்க்னஸ் டைம்குள்ளே வருது. டார்க்னஸ் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இருளின் அதிகாரம் மேற்கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஹை ப்ரெஷர், லேபர் பெயின், இந்த கர்ப்பவதிகள் வேதனைப்படுவது போல உண்டாகிற வேதனைகள், இதெல்லாம் வந்து அங்கே சம்பவிக்குது பாருங்க. கூட நிற்பேன்னு சொன்ன ஆட்கள்லாம் வெளியில் போகிறது, ஓடி போகிறது, இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா இந்த டார்க்னஸ் டைம் வந்து நடக்கும்பொழுது நடக்குது பாருங்கள். இது லூக்கா இந்த 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 கெத்செமனே ப்ரேயரை என்ன பெயர் வைக்கிறாரு, இருளின் அதிகாரம் செலுத்துகிற வேலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு பேரை வைக்கிறார். ஏமேன், புரியுதானே உங்களுக்கு சொல்கிறது? பேதுரு கெட்ட வார்த்தை பேசினது, யூதாஸ் காட்டி கொடுத்தது, இதெல்லாம் தான் இங்கே ரொம்ப பெருசாக வருது பாருங்கள். இந்த டார்க்னஸ் டைம் வரும்பொழுது துரோகங்கள் எல்லாம் உள்ள செயல்பட ஆரம்பிக்குது, நம்பிக்கை துரோகங்கள் செயல்பட ஆரம்பிக்குது, தனித்து விடப்படுகிற ஒரு சூழல் உண்டாக்குது. இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாரு லூக்கா இந்த சிச்சுவேஷனை பார்க்குறாரு. நம்மளும் அப்படிதான் நம்முடைய சிச்சுவேஷன்ஸை என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஜெபம் கேட்கப்படாத ஜெபம் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறோம். பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதிரி இருக்குது, அவன்லாம் என்னை கிண்டல் அடிக்கிற அளவுக்கு இருக்குது, இவன்லாம் என்னை மேற்கொள்கிற அளவுக்கு இருக்குது, இவன் முன்னாடிலாம் தலை குனிகிற அளவுக்கு இருக்குது. இதுதான் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்குற டைம் பாருங்க. துரோகம் நடக்கிறது, ஹை ப்ரெஷர் ஆகிறது, இந்த வேர்வை நாளங்கள் வழியாக ரத்தம் வெளியில் வருது, எப்போ பார்த்தாலும் ஒரு டெலிவரி பெயின்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் லூக்கா பார்க்குற கண்ணோட்டம். ஒவ்வொருத்தரும் இப்போ ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. இப்போ நம்ம கண்ணோட்டமும் அதோடு ஒத்து போகுது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், யோவான் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆளாக இருக்கிறார் இந்த இடத்துல. ரெடியாக இருக்கிறீங்களா? இந்த மாதிரியான டைம்ஸை நீங்கள் இப்போ கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட், அதனால தான் இந்த செய்தியே வெளியில் வருது, இல்லைனா எனக்கு வந்திருக்காது. நோ ஆன்சர் ப்ரேயர் டைம் அப்படின்னு சொல்லி சிலதை வைத்திருக்கிறீங்க, டார்க்னஸ் டைம்ங்கிறத வச்சுருக்கிறீங்க. இந்த டைமே வாழ்க்கையில் எரைஸ் ஆயிடணும் அப்படின்லாம் நீங்கள் சில காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்கள். இப்படியெல்லாம் ஒரு கண்ணோட்டம் இருக்கிற வேலையில் நம்மால் யோவான் ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வரார். யோவான் 12:23. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இது நீ நினைக்கிற மாதிரி டார்க்னஸ் ஆன டைமோ, இது நோ ஆன்சர் ப்ரேயர் டைமோ, அல்லது இந்த வேலையே வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிகிற நேரமோ அல்ல. இது குமாரன் மகிமைப்படும்படியான வேலை.
I declare glory manifestation in the name of Jesus. Hallelujah. இன்னைக்கு நான் உங்களுடைய வாழ்க்கையை இந்த கண்ணோட்டத்தில் டிக்ளேர் பண்றேன். இதுதான் உங்க வாழ்க்கையில சம்பவிக்க போகுது. இது glory manifest ஆகக்கூடிய நேரமா உங்களுக்கு அமைய போகுது. Hallelujah. It is not a time of darkness. இது glory manifestation உடைய டைமா இருக்கு. இதெல்லாம் சொல்லுங்க, இட்ஸ் a time for the glory manifestation. கர்த்தர் மகிமைப்படும்படியான நேரமாய் வாழ்க்கையில் இது மாறப்போகுது. ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணுங்க. இது கர்த்தர் மகிமைப்படும்படியான ஒரு வேலையாய் எனக்கு இப்பொழுது உண்டாயிருக்கிறது. ஆமென். இது கர்த்தர் மகிமைப்படும்படியான ஒரு நேரமாய் இது எனக்கு உண்டாயிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் ப்ரேயர் வேலையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஈவன் இந்த கண்ணோட்டங்கள்லாம் இருக்குல்ல, ரொம்ப நல்லது. ஒவ்வொருத்தரும் பார்க்குற விதங்கள், பார்க்குற கண்ணோட்டங்கள் நல்லது. இது லூக்கா தப்பு, மார்க்கு தப்பு, யோவான் மட்டும்தான் சரின்னு சொல்கிறதுக்காக அதை நான் சொல்லலை. உங்களுக்கு புரியுதா? கண்ணோட்டங்கள் எல்லாம் இங்கே பேசப்படுது பாருங்கள். இந்த பைபிள் வந்து சும்மா சர்வசாதாரணமாக அப்படியே பேசிட்டு போகல. ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதை குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை. அதில் இருந்து வேற கண்ணோட்டத்தை நம்மளால் பார்க்க முடியுங்கிறதுக்காக தான் அது சொல்லப்படுது பாருங்க. இப்போ என்ன ஆகுது? வேற கண்ணோட்டம் உண்டாகுது. வேற கண்ணோட்டம் என்ன மாதிரியான கண்ணோட்டம்? மற்றவன் இதை டார்க்னஸான சிச்சுவேஷன் டிக்ளேர் பண்ணலாம். மற்றவன் இதை ஆன்சரே இல்லாத ப்ரேயர்னு டிக்ளேர் பண்ணலாம். மற்றவன் இதை பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தப்பட்ட ஒரு நேரமாக டிக்ளேர் பண்ணலாம். ஏமே இந்த டார்க்னஸான டைமில் தான் இயேசுடைய கண்ணை கட்டி தீர்க்க தரிசனம் சொல்லு, உன் ஊழியத்துடைய வல்லமை எங்கே, அதை காட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்க. உன் பவர் என்ன, உன் அதிகாரம் என்ன, அதை காட்டு. உன் ஐடென்டிட்டி என்ன, அதை காட்டு. வாய்களையே பேசுனீங்க, இப்போ பேசு அப்படிங்கிற சிச்சுவேஷன்லாம் எதில் வருது? இந்த டார்க்னஸ்ங்கிற கண்ணோட்டத்திற்குள்ள அவ்வளவும் வருது பாருங்க. அவ்வளவும் இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே தான் வருது. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட சவால்களுக்கு மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்கிறேன், மற்றவன் எந்த கண்ணோட்டத்தையும் பார்த்துட்டு போகிறான். உங்கள் கண்ணோட்டம் எதுவாக இருக்கட்டும், இது கர்த்தர் மகிமைப்படக்கூடிய நேரம். இது குமாரனாகிய கிறிஸ்து மகிமைப்படக்கூடிய வேலை. ஹல்லேலூயா. பிதாவானவர் ஆதி முதலாய் போட்டு வைத்திருந்த திட்டங்கள் நிறைவேறுகிற ஒரு நேரமாக இது இருக்க போகுது. ஹல்லேலூயா. மற்றவன் எவனுக்குமே அந்த கண்ணோட்டம் தெரியல பாருங்க. மற்றவன்லாம் என்ன சொல்கிறான்? இது வந்து இயேசு ப்ரெஷரில் இருந்த நேரங்க, வேர்வை வழியாக அப்படியே ரத்தம் பீறிட்டு வந்த நேரங்க, இது வந்து அவர் மனக்குமுறல் உள்ள நேரங்க, அவரே எனக்கு வேண்டாம் இதை எடுத்து போடுங்கன்னு சொன்ன வேலைங்க அப்படின்லாம் பார்க்குறான். ஒருத்த மட்டும் தான் சரியா பார்க்குறான். இல்லப்பா, இது பிதாவானவர் ஆதியில் ஒரு காரியத்தை சொல்லி வைத்திருந்தார், அது நிறைவேறும்படியான நேரம். ஏமே உங்களுடைய கடினமோ உங்களுடைய இருளோ, நான் உங்களுக்கு சொல்றேன், இது பிதாவானவர் ஆதி முதலாய் சொல்லப்பட்டிருந்த காரியங்கள் நிறைவேறுகிற நேரம். ஏமே இது முட்டுச்சந்தில முட்டுன ஒரு நேரம் அல்ல, அந்த இடத்துல ஒரு யூ டர்ன் உண்டாகிற ஒரு நேரம். அது பேரிகார்டு வைத்து உங்களுடைய வேகத்தை குறைக்கிற நேரம் அல்ல, அது யூ டர்ன் போட்டு ஷார்ட் ரூட்ல உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு நேரமா இருக்குது. ஏமே ஹல்லேலூயா. நீங்க வேணா பாருங்க, இன்றைக்கு இரவுல நிறைய பேருக்கு புதிய பிசினஸ் வாய்ப்புகள் உண்டாகும். ஏமே ஹல்லேலூயா. தனியாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நீங்கள் தைரியமாக காலையில் போய் ஒரு ஆஃபீஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. தைரியமாக போய் இடம் பாருங்க. இன்றைக்கு உங்களுடைய வாசல்கள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. இது குமாரன் மகிமைப்படக்கூடிய ஒரு நேரம். குமாரன் மகிமைப்படக்கூடிய ஒரு நேரம். இந்த டார்க்னஸான டைமில் ஹெவன் இஸ் ஆன் ப்ரெஷர். நீங்கள் ப்ரெஷரில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டார்க்னஸ் டைமில், இந்த நோ ஆன்சர் டைமில் என்ன ஆகுதுன்னா ஹெவன் ப்ரெஷர் ஆகுது பாருங்க. ஹெவன் ப்ரெஷர் ஆகுது. ஹெவன் ப்ரெஷர் ஆகுது. அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான கல்லெறிந்து கொள்ள வேண்டிய அந்த சூழலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டம். செத்தான், இவன் முடிஞ்சான், இவன் சோழி முடிஞ்சான் அப்படிங்கிற ஒரு டைமாக எல்லாரும் பார்க்குறாங்க பாருங்க. ஆனால் ஹெவன் சும்மா இல்லை. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹெவன் அதை எப்படி பார்க்குது? 53 பாருங்கள். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு.
வேதம் தெளிவாக சொல்லுது, இயேசுவானவர் சிலுவையில் எல்லா காரியத்தையும் செய்து முடித்துட்டு போய் உன்னதங்களில் என்ன பண்ணிட்டாரு, அமர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்லுது. இயேசு சகலவற்றையும் செய்து முடித்து விட்டு பிதாவுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருந்தார் அப்படின்னு தானே சொல்லுது. அவர் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு தானே சொல்லுது. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். பாருங்க, நிறைய விசுவாச போதனைகளையே வந்து சிலருக்கு டஃப்பாகிருது பாருங்க. அவர் உட்கார்ந்துட்டாரு, இனி ஓம் பொறுப்பு, நீ விசுவாசிக்கணும், நீ பெற்றுக்கொள்ளணும், இப்படியே சொன்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இது நான் விசுவாசிக்கவா, நான் எங்கே கூடி விசுவாசிக்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது பாருங்க. அப்படி விசுவாசங்கிற பேர்வேல நம்ம கத்தி கூப்பாடு போட்டு திரும்ப திரும்ப அறிக்கை செய்து பார்த்தாலும் சில காரியங்கள் நடக்கலை அப்படின்னா டஃப்பாகி உட்கார்ந்துருந்தோம் பாருங்க. தேவன் அப்படி விட்டுருவாரா? எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா தட்டி கேளுங்களே, தேவன் அப்படி விடுவாரா? ஆமாப்பா, நீ விசுவாசிக்க முடியலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரா? அதை விட்டுருவாரா? அந்த காரியத்தை தூக்கி எரிஞ்சிருவாரா? அவ்வளோதான் சொல்லிடுவாரா? நீ விசுவாசிக்கல, மண்ணாதான் போவ அப்படின்னு சொல்லிடுவாரா? அவ்வளவு கல்லான இருதயம் உள்ளவரா? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட கேள்விகள் வந்திருக்குது. அப்புறம் எதுக்குவோ என்னை உண்டு பண்ணினீரு, அப்புறம் எதுக்குவோ இப்படிப்பட்ட காலத்தில் எங்களை தூக்கி வச்சிரு, உங்களுக்கு ஒரு பெரிய விளையாட்டாக போச்சா இதெல்லாம்? இஷ்டத்துக்கு உண்டு பண்ண வேண்டியது, பெற்று போட வேண்டியது, இந்த மாதிரியான ஒரு நரக வாழ்க்கையில் பயணிச்சுட்டு நீ அதை விசுவாசியா இதை விசுவாசியான்னு கேட்க வேண்டியது. மெய்யாகவே நீர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறீங்களா? உண்மைதானே? அப்படி கேள்வி வருதா? இதுதான் டார்க்னஸ் ஆன டைம். கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த கேள்விகள்லாம் வருது பாருங்க. எல்லாம் சொல்லுங்கள், இது குமாரன் மகிமைப்படும்படியான நேரம். இந்த மாதிரி டார்க்னஸ் டைமில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பொசிஷனில் கால் மேலே காலை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதில்ல. உங்கள் காரியங்கள் என்னமாய் ஆக வேண்டும் என்பதை அவர் உற்று பார்த்து எழுந்து நிற்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க. அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவனை எல்லாரும் கல்லெறிஞ்சு கொண்டு விட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? எழுந்து நிற்கிறார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றுன்னா, உங்களுடைய டார்க்னஸான டைமில் இந்த உலகம் பார்க்குற கண்ணோட்டத்தின்படியாகவே இருந்துட்டு போத, உங்களுக்கான டார்க்னஸ் டைமில், உங்களுக்கான நோ ஆன்சர் டைமில், உங்களுக்கான வேலைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எழுந்து நின்று ஒரு காரியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணுறீங்களா? மோரபா ஷத்தகம் வடரதலபா சாத்ராக் மேஷாத் ஆபேத் நேகோவ உள்ள தூக்கி போட்டுட்டு எல்லாருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குதுன்னா, இது வேதனைக்குரிய நேரம், இது வந்து அவிஞ்சு போக வேண்டிய ஒரு நேரம், இது வந்து பஸ்பமாகக்கூடிய ஒரு நேரம். ஒரு சிலருக்கு கொண்டாட்டம், ஒரு சிலருக்கு வருத்தம், ஒரு சிலருக்கு இதை பார்க்குற கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் நடக்கவே நடக்காது அப்படின்னு. ஆனால் தேவன் ஒரு கண்ணோட்டம் வைத்திருக்கிறார் பாருங்க. அது குமாரன் மகிமைப்படக்கூடிய ஒரு கண்ணோட்டம் பாருங்க. எடுத்து காட்டுறேன் அதையும் உங்களுக்கு. தானியேல் 3ஆம் அதிகாரம். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி உண்டாக போகுது. இந்த கடைசியில் சொல்லலாம் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஆனாலும் இதை இப்படியே நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள். இன்றைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எத்தனை மெம்பரோ அதோட +1 போட்டுக்கோங்க. ஆமாம் பிரதர், எனக்கு ஒரு குழந்தைய தருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அப்போ +2 போட்டுக்கோங்க. ஆமாம் பிரதர், எனக்கு 2 குழந்தைய தேவன் தருவேன்னு சொல்லியிருக்கிறார், அப்போ +3 போட்டுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வசனம் இனி பைபிளில் இருக்க போகிறதில்ல, இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்க போது. நீங்கள் இதிலிருந்து எடுத்து பிரசங்கம் பண்ண போகிறதில்ல, இதிலிருந்து எடுத்து சொல்ல போகிறதில்ல, உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எடுத்து சொல்ல போகிறீங்க. Glory to be the living God. ஆண்டவரே, இந்த ஒரு வார்த்தைக்காகவே என்னை நீங்கள் தனியாக கவனிங்க. அவ்வளோ தெரியுது இல்லையா? சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவர்களை எரிகிற அக்கினி சூழலில் போடுவதற்கு 3ஆம் அதிகாரம் 20. பலசாலியான புருஷருக்கு கட்டளையிட்டார்கள். தூக்கி கொண்டு போகும்போது என்ன ஆகுது? கொண்டு போனவன் எரிஞ்சு செத்துடுறான். இவனை தூக்கி உள்ள தூக்கி போட்டுடுறாங்க. இப்போ என்ன ஆகுது? எரிகிற அக்கினி சூழலின் நடுவில் 24 பாருங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேசர் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போட்டு வித்தோம் என்றான். இப்போ கண்ணோட்டம் மாறுது. எல்லாருடைய கண்ணோட்டமும் என்ன? போகவும், இது இருள் சூழ்ந்த ஒரு நேரம், இது பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நேரம், இது வந்து நோ ஆன்சர் ஃபார் தி ப்ரேயர் டைம் அப்படின்லாம் சொல்லப்படுது. இவங்க ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் உண்டாக போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணுது போகுது. இதுக்கு முன்னாடி இவங்க சொல்லவும் செய்கிறாங்க பாருங்கள், நீ தப்புவியாமல் போனாலும்
என்ன பண்ணுவார்? அவர் என்ன விடுவிப்பார். நீங்கள் என்னை விடுவித்தாலும் இல்லாட்டிலும் அவர் என்னை விடுவிப்பார்னு ஒரு ப்ரேயரோட தான் போகிறானுங்க. உள்ளே போகிற வரைக்கும் என்ன ஆகுது? நோ ஆன்சர் ஃபார் தி ப்ரேயர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மற்ற கண்ணோட்டங்கள் எப்படி ஆகுது? இது பஸ்மமாகிரும் அப்படின்னா ராஜாவுடைய கண்ணோட்டம் இருக்குது. கொண்டு வரவனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது? நானும் செத்து நீயும் சாவ போகிறேங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாருடைய கண்ணோட்டமும் பாவிகள் கையில் ஒப்பு கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஹை ப்ரெஷரான டைம் மாதிரி தான் இருக்குது. வேர்வை வழியா எல்லாம் வெளியில் ரத்தங்கள் எல்லாம் பீறிட்டு வெளியில் வர மாதிரியான சிச்சுவேஷன் மாதிரி தான் இருக்குது பாருங்க. ஆனால் ஒருத்தன் கண்ணோட்டம் மாறுது. ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறான்? ஏன்னா போடும் பொழுது 3 பேரோட தான் நான் போட்டோம், உள்ள 4வது நபர் என்ட்ரி ஆகியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. ஏமே ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். இதுதான் உங்க கண்ணோட்டமா இப்ப ஆக போகுது. ஹல்லேலூயா. உங்க கண்ணோட்டம் இதுவானால் உங்க வாழ்க்கையும் இதுவாகவே இருக்க போகுது. உங்க லைஃப்ல இன்றைக்கு 4th பர்சனுடைய என்ட்ரி உண்டாக போகுது. உங்களுடைய நோ ஆன்சர் பிரேயர்ல இன்றைக்கு 4th பர்சனுடைய என்ட்ரி உண்டாக போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சாயல் தேவ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய அந்த அன்ஆன்சர்டு பிரேயர்கள்லாம் இன்றைக்கு 4th பர்சனுடைய என்ட்ரி உங்க வாழ்க்கையில் உண்டாக போகுது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அன்ஆன்சர்டு பிரேயருக்கு 4th பர்சனுடைய என்ட்ரி இன்றைக்கு உண்டாக போகுது. இதை நான் இன்னைக்கு பார்க்க போறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் பிரமித்து, ராஜா பிரமித்து, மோரபா ஷட்டகம் படரதலபா, குமாரன் மகிமைப்படுகிறார். ஆமென். உங்களுடைய அன்ஆன்சர்டு பிரேயர்ல எல்லாம் குமாரன் மகிமைப்படுகிறார். உங்களுடைய அன்ஆன்சர்டு பொருளாதார பிரச்சனையில தேவன் இன்றைக்கு மகிமைப்படுகிறார். அதுல 4th பர்சனுடைய என்ட்ரியை நீங்க பார்க்க போறீங்க. உங்க பிசினஸ்ல, உங்க குடும்பத்துல 4th பர்சனுடைய என்ட்ரி இன்றைக்கு உண்டாக போகுது. ஹல்லேலூயா. தீராத காரியங்கள், பல வருஷமா லேக்கிங்ல இருக்கிற காரியங்கள்ல இன்றைக்கு 4th பர்சனுடைய என்ட்ரி உங்க வாழ்க்கையில் உண்டாக போகுது. ரிசீவ் இட். மோரபா ஷட்டகம் படரதலபா மல்படரபா ஷியந்தலபதக மடரதலபோ. ஹல்லேலூயா. மல்படரபா ஷியந்தலபதக மடரபா. உங்க பிரஷர் இன்னைக்கு மாறுது. ஆமென். ஹெவன் இஸ் ஆன் பிரஷர். பாருங்க, யாக்கோபு துரத்தப்படுறான், வீட்டில் இருந்து வெளியில் வரான். அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது ஒன்றும் தெரில. ஒரு இரவு படுத்து கிடக்கிறான். ஒரு கல்லை தூக்கி வச்சு படுத்திருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது பாருங்க. இப்போ அப்பாவுடைய கண்ணோட்டம் என்னவா இருக்குது, அம்மாவுடைய கண்ணோட்டம் என்னவா இருக்குது, அண்ணனுடைய கண்ணோட்டம் என்னவா இருக்குது, இவனுடைய கண்ணோட்டம் என்னவா இருக்குது. அந்த நைட் அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு இரவு. பேசாமல் போத்திக்கிட்டு வீட்டில் இருந்துட்டு 4 காசை பார்த்தோமா, அப்பாவுடைய சொத்தில் என்னத்தையோ பங்கு ஏட்டமா வந்தோமா, சேஷ்ட புத்தகத்தையும் அட்டையை போட்டு வச்சாச்சு, இதுக்கு மேலே என்ன நம்மளுக்கு அப்படின்னு வாழ்க்கையை ஓட்டணுமான்னு இல்லாமல் இப்படி படுத்துருக்குறோமே. டார்க்னஸ், ஹெவி ப்ரெஷரில் இருக்கிற டார்க்னஸ். காட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிறேன். மிருகம் அடிக்குமா, எவனும் வழிபோக்கம் எவனாவது திருடுறங்கிற பேரில் குத்தி போடுவானா, எதுவுமே தெரியாது. யார் கையில் நம்ம அகப்பட்டு போவோம். ஏசா பின்னாடி எதுவும் செஞ்சிருவானா, அண்ணனை துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், பின்னாடியே குத்தி விட்டானா, நம்ம என்ன செய்யறது? எந்த கேள்விக்கும் பதில் இல்லை பாருங்க. நோ ஆன்சர் ப்ரேயரோட படுத்து கிடக்கிறான். ஆமென். இந்த வேலை என்னை விட்டு நீங்குமானால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல தான் படுத்து கிடக்கிறான் பாருங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எதிர்காலம் என்ன, பலவித கேள்வி படுத்து கிடக்கிறான் பாருங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, அவன் ப்ரெஷரை நீ ப்ரெஷராக வேண்டிய அவசியம் இல்லை, நான் உனக்காக ப்ரெஷராக இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஆதியாகமம் 28. நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாம் பார்த்த வசனம் தான், எல்லாம் படித்த பைபிள் தான். ஆனால் இனி அது பைபிளில் இருக்க போகிறதில்ல, உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகுது. ரிசீவ் பண்ணுறீங்களா? ஐயோ, திரும்ப வருதே, திரும்ப ரிசீவ் பண்ணணுமே நீங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், இது பைபிளில் இருக்க போகிறதில்ல, என் வாழ்க்கையில் இருக்க போகுது. இனி நான் பைபிளில் இருந்து எடுத்து யாருக்கும் காட்ட போகிறதில்ல. நீங்கள் பாருங்கள், புறஜாதிகளுக்கு நீங்கள் பைபிளை எடுத்துலாம் பேசினா ஒன்றும் புரியாது இல்லையா? பைபிளே தெரியாத ஆட்களுக்கு எப்படி பேச முடியும்?
வேதத்திலே ஆதியாகமத்திலே அப்படின்னு சொன்னால் ஜர்தான் அப்படின்றாங்க. சகரியாவிலே, ஆகாய் தீர்க்க தரிசனத்திலே, வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே எல்லாம் இருந்துட்டு போகுது. உன் விஷயம் என்ன? அதுதான் சொல்கிறேன், இனி பைபிள்லேருந்து எடுக்க மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து காட்ட போகிறீங்க. ஹல்லேலூயா. I receive it myself in the name of Jesus. Glory to be the living God. ஆதியாகமம் 28. அவ்வளோதான், முடிக்க போகிறேன். Thank you Lord. இல்லை சொல்லுங்க. In this situation, heaven is on pressure. Amen. இந்த டார்க்னஸான டைமில், இந்த அன்ஆன்சர்ட் ப்ரேயர் டைமில், இந்த பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் குமாரன் மகிமைப்பட போகிறார். இதில் தேவன் ப்ரெஷராக இருக்கிறார். ஹெவன் இஸ் ஆன் ப்ரெஷர். ஆமென். தேங்க்யூ லார்ட். ஆதியாகமம் 28:11 பாருங்கள். ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதில் தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது. ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்குது. ஒருத்தன் போனால் வந்தாங்கிறது இல்லை. உன் ப்ரெஷரை நீக்கிற வரைக்கும் இந்த ஏறுதலும் இறங்குறதலும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏமே உனக்கு ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் ஐயோ ரிசீவ் பண்ணுங்க. I declare as a prophet of God in the name of Jesus. ஏறுகிறதும் இறங்குகிறதுமான இந்த வேலைக்காய் நன்றி சொல்லுகிறேன் டாட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏறுகிறதும் இறங்குகிறதுமான இந்த வேலைக்காய் நன்றி சொல்லுகிறேன் டாட். இவன் ப்ரெஷரில் படுத்து கிடக்கிறான் அப்படின்னு இவன் கண்ணோட்டம். ஆனால் எழுதனூருடைய கண்ணோட்டம் வேற பாருங்க. எழுதனூருடைய கண்ணோட்டம் என்ன? ஹெவன் ப்ரெஷரில் இருக்குது. குமாரன் அங்கே மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் அவர்கள் இருந்தார்கள். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு தேவ தூதர்கள் உங்களுடைய இந்த ப்ரெஷர் டைமில், இந்த டார்க்னஸ் டைமில், இந்த இருள் சூழ்ந்த இந்த நேரத்தில் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் நிறைவேறிக்கிட்டே இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணுறீங்களா? தானியேல் பாருங்கள், ஒரு வெளிப்பாடு வருது. பார்த்தா சம்பவங்கள் இன்னும் முழுமை பெறலை அப்படின்னு தோணுது. ப்ரேயரில் உட்கார்றான். உட்காந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆகுறான். ஃபாஸ்டிங்கை போடுறான். ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு தூதன் அவனுக்கு என்ன பண்ணுறான்? வாராம் பாருங்க. 10வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்கள். தானியேல் நடுங்கி போய் நிற்கும் பொழுது இந்த வார்த்தையை அவனுக்கு சொல்கிறான். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவில் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் இங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். நீ ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே ஐ கேமே. நீ எப்போ முழங்கால போட்டையோ அப்போவே நான் கிளம்பிட்டேன். நீ எப்போ அப்பா அப்படின்னு சொன்னையோ அப்போவே நானே கிளம்பிட்டேன். வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு ஒரு யுத்தம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி அப்படின்னு சொன்னால் பெர்சியாவுக்கு மேலே இருக்கிற ஒரு பிசாசினுடைய ஆளுமை பாருங்க. ஒரு டார்க்னஸ்ஸு அந்த பெர்சியா நாட்டுக்கு மேலே இருக்குது. அங்கே இருக்கிற அதிபதி வேறு, ஆனால் இவனுக்கு மேலே ஒரு அதிகாரம் என்ன பண்ணுது? டார்க்னஸில் இருக்குது. அவனோட ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்குது. இவன் என்ன பண்ணுறான்? இவன் மெசேஞ்சருக்கு ஃபைட் பண்ண வர்றதில்லை. அதனால மீகாவேலை கூப்பிட்றான். அவன் தான் யுத்தங்களின் சேனைகளினுடைய லீடராக இருக்கிறாரு பாருங்க. அந்த தூதனை என்ன பண்ணுறான்? மீகாவேலை கூப்பிட்டு என்ன பண்ணுறான்? எப்பா வா, அங்கே ஒரு டீல் நடக்க வேண்டியிருக்குது, இந்த பேவிலையில் என்னைய போக விட மாட்டேங்குது, மெசேஜ் கொடுக்க விட மாட்டேங்குது, வந்து என்னென்னு கவனி அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதியை செவட்டை சேர்த்து அடித்து இறக்கி வரதுக்கு 21 days ஆயிடுச்சு. பட் ஒன் திங் நீ புரிஞ்சுக்கோ, நீ எப்போ மனதை செலுத்தினியோ அப்போதே ஹெவன் ரெடி ஆயிட்டு. ஏமே ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் எப்போ இந்த காரியத்திற்காக முழங்கால போட்டிங்களோ அப்போவே உங்கள் ஆன்சர் வந்துருச்சு. உங்கள் ஆன்சர் வந்துருச்சு. அப்போ ஹெவன் எவ்வளோ ப்ரெஷராக இருக்கு பாருங்க. எந்த நேரத்திலும் எது செவி கொடுக்கிறதா இருக்குது. இவன் மனதை செலுத்தின நாள் முதல், சிறுமைப்படுத்தின அந்த நாள் முதலே கிளம்பி வந்துட்டப்பா. இங்கே ஒரு ஸ்டண்ட் நடந்துட்டு இருக்குது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு
அந்த பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதியோடு உள்ளான யுத்தம் முடிவுக்கு வருது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய அன்ஆன்சர்டு ப்ரேயர் எல்லாம் இன்றைக்கு ஆன்சர் ஆக போகுது. ரபா ஷாத்தாக்கம் படரதலபா மல்பாடரபா. உங்களுக்காக அவர் மீகாவேல அனுப்புவாரோ, இன்னும் பெயர் தெரியாத எத்தனையோ ஏஞ்சல்ஸ் அவர் அனுப்புவாரோ. இன்றைக்கு அந்த யுத்தம் முடிந்து உங்கள் கரங்களில் உங்கள் காரியங்கள் வாய்க்கப்பட போகுது. ஆமென். ரிசீவ் பண்ணுறீங்களா? Glory to be the living God. 1-2 தடவை இல்லை யாக்கோபுக்கு, அதையும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அது 32 சேம் சிச்சுவேஷன் மறுபடியும் வருது. பரிவாரங்களோடு கிளம்பி வரான். லாபான் பின்னாடி துரத்திட்டு வரான். முன்னாடி ஏசா நிற்கிறான், பின்னாடி லாபான் நிற்கிறான். பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு தனியாக வந்து இருக்கிறான் பாருங்கள். யாக்கோபிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம படிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தான். ஆனால் ப்ரேயருக்குள்ளே போகும்பொழுது, என்கவுண்டருக்குள்ளே போகும்பொழுது எல்லாத்தையும் தூக்கி ஒதுக்கி வச்சிடறான் பாருங்கள். பரிவாரம்லாம் இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்த காரியங்கள்லாம் இருக்கட்டும், நீங்களும் நானும் மட்டும் டாடி அப்படின்னு உட்கார்றான் பாருங்கள். சேம் பிளேஸில் நீங்களும் நானும் மட்டும், எல்லாம் சொல்லுமா, நீங்களும் நானும் மட்டும். உங்கள் ப்ரேயருக்குள்ளே போகும்போது எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு டாடி நீங்களும் நானும் மட்டும் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு என்கவுண்டர் நடக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்நிய பாஷை தான் உங்கள் வாயில் வரும் பாருங்க. எல்லா பரிவாரங்களையும் என்ன பண்ணுறான், ஒதுக்கிட்டு நிற்கிறான். ஒரு என்கவுண்டர் நடக்குது. ஒரு ஏஞ்சல் வந்து என்ன பண்ணுறான், அவனுடைய துடையில் ஒரு அடையாளத்தை போட்டு விட்றான். அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சொண்டை தொட்டார். அதனாலே அவனுடைய போராடுகையில் யாக்கோபினுடைய தொடைச்சொண்டு சுளுக்கிட்டு, நீ மட்டும் போராடிட்டுலடா, நானும் அவன் கூட போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். நீ மட்டும் போராடலை, நானும் அவன் கூட தான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். உன்னுடைய தனிமையில் நான் இருக்கிறேன். 4th பர்சனுடைய என்ட்ரி இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுது. ஏமே ஆர் யூ ஹாப்பி? ஹாப்பியாக இருக்கிறீங்களா? இவ்வளோ நேரம் நான் சொன்னதுக்கு காரணம் உங்களை சந்தோஷமாக வைக்கணுங்கிறதுக்காக தான், வேறு எந்த முகாந்திரமும் இல்லை. உங்கள் சிச்சுவேஷனில் நீங்கள் ஹாப்பியாக இருங்கிற, உங்களுடைய டார்க்னஸ்ஸான இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஹாப்பியாக இருங்க. ஈடேறாத ஜபங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற. ஹெவன் ஃபுல் ப்ரெஷரில் இருக்குது. ஏன் ஊழியத்தை குறித்து நான் கவலைப்பட போகிறதே இல்லை. ஹெவன் ஃபுல் ப்ரெஷரில் அதனுடைய வேலையை செய்துட்டு இருக்குது. என் அக்கௌண்ட்டை பற்றி நான் கவலைப்பட போகிறதே இல்லை. இப்போ நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கும் போது முன்னாடி வரைக்கும் என் அக்கௌண்ட்டை 0 பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். கவலையே கிடையாது. ஏன்னா ஹெவன் ப்ரெஷர் ஆகும். என் அக்கௌண்ட்டை பார்த்து நான் ஒரு கண்ணோட்டத்தில் என் அக்கௌண்ட்டை நான் பார்க்குறேன். ஏமே இது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் நேரம். ஏமே ஹல்லேலூயா. இது பஞ்சபாட்டு பாடுகிற நேரம் அல்ல, இது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகக்கூடிய நேரம். இந்த வேலை அப்படிப்பட்ட வேலையாக இருக்குது. ஹல்லேலூயா. மோர எந்த நாளும் இல்லாத அளவுக்கு இந்த நாளில் நிரம்புகிற ஒரு நேரமாக இருக்குது. மோரபா ஷதகம் படரதலபா. ஆன்லைனில் பார்க்குற இதற்கென்று விதைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு இதை ஜீரணிச்சு இது என்னுடையது என்று ரிசீவ் பண்ணேன் உங்களை ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோரபா ஷதகம் படரதலபா. உங்களுடைய கண்ணோட்டங்கள் இன்றைக்கி மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை மாறி இருக்குதுன்னு அர்த்தம். ஏமே ஹல்லேலூயா. இது கர்த்தர் மகிமைப்படக்கூடிய ஒரு நேரம், கர்த்தர் வெளிப்படக்கூடிய ஒரு நேரம். ஹல்லேலூயா. இது டார்க்னஸான ஒரு டைம் இல்லை, பாவிகள் கிண்டல் அடிக்கிறக்கூடிய நேரம் அல்ல, இது நோ ஆன்சர் ப்ரேயர் டைம் கிடையாது. இது கர்த்தர் வெளியரங்கமாகக்கூடிய ஒரு நேரம். இது 4th பர்சனுடைய என்ட்ரி டைம். ஹல்லேலூயா. மோரபா ஷதகம் படரதலபா. ஐ ரிசீவ் இட் டாடி. பார்த்து இதை ஜீரணித்த ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி சொல்லுகிறேன். விதைக்கிற விதைகள் எல்லாம் இப்படி சமூகத்தில் நினைத்து பார்க்கப்படுவதாக டாடி. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுவடை செய்கிறான் என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி கம்பீர அறுவடைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கட்டும். மகத்துவமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க டாடி. எல்லா டார்க்னஸும் இன்றைக்கி நீங்கி போனபடினால் நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். ஸோ bless you. நீங்கள் விதைக்கலாம்.
ம்